யாருங்க அது? நீங்கள் பண்ண உள்ள வந்துட்டீங்க. ஏம்மா நான் அயன் பண்ணுறோம்மா, உங்கள் வீட்டில் துணி வந்து வாங்கிக்க சொல்லி தான் சொன்னாங்கம்மா, அதனால தான்மா வந்திருக்கேன். அத்தை நீங்கள் வர சொன்னீங்களா அத்தை? ஆமாம் மருமகளே, நான் தான் வர சொன்னேன். என் துணியெல்லாம் அயன் பண்ணணும் அதான். ஓ அப்படியா? அயன் பண்ண கொடுக்குறியா? சரி சரி, நீ கூட நான் அந்த வரேன், எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். ஆ என்ன சொல்கிறாவ? ஏம்மா இதானம்மா வர சொன்னேன், அப்புறம் ஏன் எடுத்து வந்து போடு துணி எல்லாத்தையும். உன்னை என் மருமகம் இல்லாதப்ப வாயானா நீ பண்ண வந்துட்டேன். மருமகம் இருக்கும்போது கரெக்டாக காட்டி கொடுத்துட்டேன். என் துணியெல்லாம் அப்படியே கிடக்கு தெரியுமா? 5 பொட்டு புடவை, 4 சாதா புடவை எல்லாமே அயன் பண்ணாமல் அப்படியே கிடக்கு. நீ பாட்டுன்னு அவன் இருக்கும்போது வந்துட்டேன். ஏம்மா எனக்கு எப்படிம்மா தெரியும்? சரி போய் எடுத்துருவோம்மா. இவங்க சண்டையில் நமக்கு பிரச்சனையாகும் போல இருக்கு. இன்னைக்கு என்ன ஆக போகுது தெரியல. இந்த என்னுடைய பட்டு புடவை 4 எடுத்துகிட்டு வந்திருக்கேன், 4த்தையும் அயன் பண்ணேன். ஏம்மா 4 மட்டும் தானா, வேற எதாவது இருக்கா? எங்கள் மாமியார் வருவாங்க, அவங்க எது போடுறாங்கன்னு பார்ப்போம், அப்புறம் நானும் போடுறேன். என்னடா இது பைத்தியக்கார குடும்பமா இருக்குமா? இங்கே பாரியா, இது ஃபுல்லாக எல்லாத்தையும் நீ நல்லா சூப்பராக ஆக்கி வைக்கணும், புரியுதா? ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி சூப்பராக ஆக்கி வைக்கணும். இந்தா வாங்கிக்கோ, என்னுடைய பட்டு புடவை எல்லாம் இருக்குது, அழகாக அயன் பண்ணி எடுத்துன்னு வரேன். என்ன அத்தை, இதான் 2 புடவையா? நல்ல வாயம் சம்பாதிக்க, நேரம் வாயம் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. என் புருஷன்காரன் ஓடி ஓடி சம்பாரித்து எடுத்துகிட்டு வரான். நீ அசால்ட்டாக உட்காந்த இடத்துல நீ ஃபுல்லாக இஸ்திரிக்கு பட்டு புடவை போடுறதும் சாதா புடவை போடுறதும் என்ன நினச்சின்னு இருக்க நீ? மருமகளே, சும்மா ஒரு 2 புடவை தான். ஐயோ நீ இருப்பேன்னு தெரிஞ்சு அவனை வரவானான்னு சொல்லியிருப்பேன். அவன் பண்ண வந்துட்டான், என்ன பண்ணுறது? அவன் எப்பயாவது ஒரு தடவை தானம்மா போடுறேன், அதாம்மா சரி 2 புடவை போடலான்ட்டு தான். 2 புடவை வந்துட்டு நீ பாட்டுன்னு 8-10 புடவை எடுத்து வந்து போட்டிருக்க. என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. இரு வரேன், என்னோட புடவை எடுத்து வந்து போடுறேன். ஐயோ இரியா, என்னோட புடவையை எடுத்து வந்து போடுறேன். இதனால அது கிறுக்கு குடும்பமா இருக்குமா? இது வாங்கிக்கையா. ஏய் ஜாலி ஜாலி, என்ன கிறுக்கு குடும்பமா இருக்கு. அப்ப இவ்வளவு துணி வந்து சூப்பரா சம்பாதிச்சிடலாம். இன்னைக்கு ஒரு வேட்டை தான். மருமகனே, என்ன இப்படி பண்ற? இல்லை போட்டிக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டியா? எல்லா துணியும் எடுத்து வந்து போடுற. சும்மா வீட்டில் உட்காந்துன்னு இடத்த தேய்ச்சிக்கிட்டு உன் இஷ்டத்துக்கு இருந்துட்டு வீட்டில் இருக்க புடவையெல்லாம் நீ உட்காந்து அழகாக வச்சு அயன் பண்ணி வைக்கலாம். நீ இஸ்திரிக்கு போடுவேன், அப்புறம் நான் வேலைக்கு போடுவேன். நான் சும்மா இருப்பேனா? நானே வீட்டில் வந்து துவச்சி வச்சு அயன் பண்ணி போட்டுட்டு போகிறேன். ஆனால் உனக்கு இருக்க திமிரு, வீட்டில் இருந்துகிட்டே இதை பண்ண மாட்டேன். அதனால நான் என் துணி எல்லாம் இந்த வாட்டி போடுறேன். வரட்டும் உங்கள் பையன் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏ மருமகளே, கொஞ்சம் கூட நல்லா இல்லை, புரியுதா? நீ பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. வரட்டும், அவன் வரட்டும், நான் பேசிக்கிறேன். இரு, எல்லா துணியும் எடுத்து வந்து போடுறேன். நடக்கிறது என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன் நான். ஐயோ இது எல்லாம் கிறுக்கு குடும்பமா இருக்கு, தெரியாதனமா வந்துட்டேனா? பரவாயில்ல, கிடைச்ச வரைக்கும் லாபம்ட்டு துணி இருக்கிற துணி மட்டும் எடுத்துட்டு உடனே கிளம்பிட வேண்டியதான். ஏம்மா எனக்கு இது போதுமா? துணி இன்னொரு நாள் பார்த்துக்கிறோம்மா. இதையே நான் அயன் பண்ணி முடிப்பேனான்னு தெரியல. இது போதுமா? வேற எதுவும் எடுத்து வராங்கம்மா. யோ இரியா, ஒரு டாடா ஏற்றியில் அனுப்பி விட்றேன் எல்லா துணியும். என்னது டாடா ஏத்தியா? ஏம்மா ஐயோ என்னால முடியாதுமா. ஐயோ இரியா, லாரியில் அனுப்பி விட்றேன், என்னோட துணி எல்லாத்தையும் எடுத்து அனுப்பி விட்றேன். எனது லாரியில் அனுப்பியா? ஐயோ நல்ல குடும்பமா இருக்கடியா. நான் கிளம்புறேன். அப்படியா? அப்ப கிளம்புறேன் நானு. நீ என்ன பண்ண? நான் கடைக்கு போறேன். லாரியே டாடா ஏசி 2த்தையும் ஃபோன் நம்பர், டிரைவர் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. நான் கடையில இருக்கேன், வந்தவனே இறக்கிக்கிறேன். அத்தை இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை நீங்கள் பண்ணுறது. ஏய் அதே தாண்டி நானும் சொல்கிறேன், நீ பண்ணுறது கொஞ்சம் கூட தெரியல.